கிபி 17ஆம் நூற்றாண்டு மக்காவிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தது. அந்த போர்த்துகீசிய பாய்மரக் கப்பல் நடுக்கடலில் உருவான கோரமான புயல் அந்த கப்பலை தின்று தீர்க்க காத்திருந்தது. மரணத்தின் விளிம்பில் நின்ற மாலுமிகள் வேறு வழியின்றி அன்னை மரியாவிடம் தஞ்சம் புகுந்தனர். தாயே, எங்களை காப்பாற்று, நாங்கள் பாதுகாப்பாக கரை ஒதுங்கும் இடத்தில் உனக்கு ஒரு ஆலயம் எழுப்புகிறோம் என்று கண்ணீர் மல்க உருகி வேண்டினர். அன்னையின் கருணை அங்கு அற்புதமாய் நிகழ்ந்தது. சீரிய அலைகள் சட்டென அடங்கின. இருண்ட வானம் விலகி ஒளி பிறந்தது. அந்த மாலுமிகள் பத்திரமாக கரை ஒதுங்கிய இடம்தான் நம் தமிழகத்தின் வேளாங்கண்ணி கடற்கரை. தங்கள் உயிரை காத்த அன்னைக்கு கொடுத்த வாக்கின்படி அந்த மாலுமிகள் அங்கு ஒரு சிறிய கற்கோவிலை கட்டினார்கள். காலப்போக்கில் பல முறை புதுப்பிக்கப்பட்டு இன்று உலகம் முழுவதிலும் இருந்து மக்கள் தேடி வரும் பிரம்மாண்டமான பேராலயமாக இது உயர்ந்து நிற்கிறது. ஆயிரக்கணக்கானோரின் நோய்களை குணமாக்கி துயரம் துடைக்கும் அன்னையாக இன்றும் பல கோடி மக்களின் நம்பிக்கையாக திகழ்கிறார் இந்த வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா.